தமிழ்ச் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 8ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை தமிழ்மொழி வாழ்த்து பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினாவிடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ். அ வைப்பு. 2. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். என்று கூட்டல் என்றும். ஆ என்று கூட்டல் என்றும். 3. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். ஈ வானம் கூட்டல் அளந்தது. ஈ வானம் கூட்டல் அளந்தது. 4. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஈ அறிந்ததனைத்தும். ஈ அறிந்ததனைத்தும். 5. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஈ வானம் அறிந்த. ஈ வானம் அறிந்த. அடுத்தது பாருங்க. தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனைச் சொற்களை எடுத்து எழுதுக. தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனைச் சொற்களை எடுத்து எழுதுக. மோனைச் சொற்கள்னா என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனைச் சொற்கள். இந்த செய்யுள் பகுதியில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் ஒன்றி வந்திருக்குன்னு பாருங்கள். வாழ்க, வாழிய, எங்கள், என்றென்றும், வன்மொழி, வளர்மொழி, அகன்று, அறிந்து. சரிங்களா? அடுத்தது குருவினா பார்க்கலாம். குருவினா 1. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. பேஜ் நம்பர் 3 பார்க்கலாம் வாங்க. தமிழ் மொழி எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது பார்த்தோம்ல, அதுக்கான பதில் பாடலின் பொருளில் பாருங்கள். பேஜ் நம்பர் 3ல் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி, இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி. 2வது லைனில் பாருங்கள், 7 கடலால், இதிலிருந்து 7 கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனதை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது. இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குருவினாக்கான பதில். சரிங்களா? அடுத்து தமிழ் 2வது குருவினா, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. பாடலின் பொருளில் கடைசி பாருங்கள், கடைசி லைனுக்கு முன் லைன் பாருங்கள். தமிழ் மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் தமிழ் மொழியானது வளர்கிறது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது வரைக்கும் வளரும் இருக்குல்ல, அதை அழிச்சிட்டு ரூயும் அழிச்சிட்டு வளர்கிறது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிறுவினா. தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. சிறுவினாப்பா 1 பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே பாடலின் பொருள் முழுவதுமே சிறுவினாக்கான 1க்கான பதில் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா. பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? நம் தமிழ்மொழி பல வளங்களையும் சிறப்புகளையும் கொண்டது. இது பழமையான மொழி. தமிழ் மொழியில்தான் மிகச்சிறந்த இலக்கிய நூல்கள் உள்ளன. தமிழ்மொழி இயல், இசை, நாடகம் என 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது இலக்கண வளம், இலக்கிய வளம், சொல்வளம், பொருள்வளம் மிகுந்த நூல். எனவே பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்கின்றார். இதிலிருந்து இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த புக்லேயே எழுதிக்கலாம். சரிங்களா?